கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கோதுமை மாவு பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப், அதாவது வெல்லம் பாகு பண்ணணும். ஒரு பேன்ல நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம், பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இதுலயே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சு நமக்கு கொதிச்சு வரணும். நமக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. இந்த ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ இது நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும். வெல்லம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கிற வெல்லம் ஒரு வேளை டஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெல்லத்தை நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா பியூரான வெல்லங்கிறதுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அகலமான பவுலில் நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த கப்பில் நான் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே போல் இதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து பொடித்த வெல்லம் எடுத்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸுக்கு, இதை சேர்த்துக்கிடலாம். இதிலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு நார்மலான குக்கிங் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் பொழுது நல்ல கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம், ஆயில் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கையில் இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். எடுத்ததுமே அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் நல்ல நைஸான பொடித்த வெல்லமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு தண்ணி கரெக்டான லெவலில் இருக்கும். மாவு இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஊறுனா நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு நமக்கு ஊறி 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு கிராக் இல்லாமல் நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு இப்படி நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இப்போ நைஃப் எடுத்துகிட்டு நம்ம இதை ஒரு பீஸாக நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் இப்படி நல்லா ஒரு ஷேஃபாக நம்ம பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் மீது இருக்கிற மாவுலையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே நமக்கு ஆயில் ரெடியாக இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குற பொழுது தெரியும், நல்லா ஒன் சைடு வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் ஒன் சைடு நமக்கு நல்லா வெந்து வரணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லாவே 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நமக்கு சூப்பராக இந்த பிஸ்கட் ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவில் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கனால குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.